இப்போ அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்தப்ப கடன் கட்டுக்குள்ளே இருந்தது. அரசாங்கத்துக்கு உள்ள கடன் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அதில் வச்சுக்கிட்டே அம்மா என்னென்ன செஞ்சாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு புத்தகம், விலையில்லா புத்தகம், விலையில்லா நோட்டு புத்தகம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. கல்லூரி படிப்பை முடித்தா 50,000 கொடுத்தாங்க திருமணம் ஆகிற பெண்களுக்கு. பள்ளி படிப்பை முடித்தவங்களுக்கு 25,000 கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆடு கொடுத்தாங்க. ரொம்ப அடிமட்டத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு ஆடு கொடுத்தாங்க. பெண்களுக்கு, வேலைக்கு போகும் பெண்களுக்கு வீட்டு வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, புத்தகப்பை கொடுத்தாங்க. இது எல்லாம் கொடுத்தது அம்மா. அம்மா இருந்தப்போ கடனும் கட்டுக்குள்ளே இருந்தது, மக்களுக்கும் நிறைய செஞ்சாங்க. இந்த அரசாங்கத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டு தேர்தலுக்குள்ளே முடிஞ்சிடும். 12 லட்சம் கோடி இவங்க வாங்கியிருக்கிற கடன். யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா? ஒன்றும் செய்யலை. ஆனால் கடன் மட்டும் ஏறுது. அது எப்படி ஏறுது, என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை, எதை எதுக்கு உருப்படியான விஷயத்துக்கு செலவு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு நடத்த தெரியலை.